மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திப்பது கர்த்தருக்குள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு நம்மோட, நம்ம குடும்பத்தோட, நம் பிள்ளைகளோடு இருந்த கிருபையை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவின் சனம் என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுது ஜபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாகவும் ஆராதிக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிதான காரியத்தை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். யோபுல சொல்லப்படுகிறது போல தடைகளை நீக்கி போடுகிற நமக்கு முன்னே செல்கிற தேவச்சானமே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு சனமும் கர்த்தருடைய அழைப்புல உண்மை உத்தமமா இருப்பீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் காட்டு பாதையில நாம் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வழி பிசகாதபடி நம்முடைய கரத்தை தாங்கி பிடிக்கிற தேவன் நமக்கு முன்னே செல்வார். கர்த்தர் காட்டுகிற பாதை, பூர்வ பாதை எது என்று வழியில நின்று விசாரித்து அதுல நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில என்ன இடுக்கன் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய தலைமுறைகளை முடிவு பறிந்து நடத்த அவர் வல்லமையுடைய தகப்பனா இருக்கிறார். அவர் எல்லாரிலும் மிகவும் உயர்ந்த தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனாலும் பாதை மாறி போய்விடாதபடிக்கு கர்த்தர் காட்டிய பாதையில உண்மையா உத்தமமாய் செயல்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட கடந்து வர வல்லமை உடையவரா இருக்கிறார். வாசல் காக்கிறவன் தானே என்று மொர்தெகாயை எல்லோரும் துச்சமா எண்ணினார்கள். அவனை எல்லோரும் பரிகசித்தார்கள். ஆனா கர்த்தருடைய வேலை வந்தது. அவனை உயர்த்தும்படிக்கு அதே ராஜ மேன்மை கொடுத்து எந்த ஆமானுக்கு உயர்வு வரும், எந்த ஆமானுக்கு ஆசீர்வாதம் வரும், எந்த ஆமானுக்கு விடுதலை வரும் என்று ஜனங்கள் எதிர்பார்ப்போடு, ஆமான் குடும்பம் எதிர்பார்ப்போடு இருந்தார்களோ அதே ஆமானை அழிக்கும்படி கர்த்தர் திட்டம் பண்ணினார். மொர்தெகாயை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். அதே போல உங்களை வீழ்த்தும்படிக்கு, உங்களை அழிக்கும்படிக்கு உங்களை எதிராளியாகி சத்துரு வகை தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தர் காட்டுகிற பாதையில உண்மையும் உத்தமமா இருப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்தவா, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்தவா கர்த்தர் வல்லமையோட வர இருக்கிறார். நான் இத்தனை காலமாய் ஊழியம் செய்கிறோம், இத்தனை ஆண்டு ஊழியம் செய்கிறோமா, எந்த விடுதலை இல்லை, எந்த மேன்மையும் இல்லை, எந்த நன்மை எங்க குடும்பத்துல வந்த பாடு இல்லையே என்று நீங்கள் கதறிக்கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஏற்ற வேலை வரும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக ஒரு உயர்வை உங்களுக்கு தர வல்லமையுடையவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாம். தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஓய பண்ணுகிற தேவன் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கடந்து, எல்லா போராட்டங்களையும் கடந்து கர்த்தர் காட்டுகிற பாதையில நடப்போம் என்றால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில இடுக்கன் உண்டாவதற்கு அவர் நம்மை ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? மீனின் வயிற்றுல இருந்த யோனா 3 நாள் என்ன செய்திருப்பான்? தூங்காமல் உறங்காமல் இருந்த ஜபிக்கிறவராக இருந்திருப்பான். தேவனை நோக்கி ஜபித்து கொண்டு இருந்திருப்பான். அவனுக்குடைய கண்கள்ல தூக்கம் இல்லை. அதே போல நாம் கர்த்தருடைய பாதை மாறி போகும்போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது, நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு சந்தோஷம் வரும், என்றைக்கு சமாதானத்தை காண்பேனே என்று சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருப்போம். ஏன் தெரியுமா? எப்போ தெரியுமா? கர்த்தருடைய பாதையை விட்டு மாறும்போது, கர்த்தருடைய வழியை விட்டு பிசகும் போது, கர்த்தருடைய அன்பை விட்டு நாம் தூரம் போகும் போது, கர்த்தரோடு பேசக்கூடிய நேரத்தை அவரை கொடுக்காமல் இருக்கும் போது, கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யாமல் இருக்கும் போது, கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிர்மாறான துணியும் போது, கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு துணிகரமாக பாவம் செய்யும் போது, தேவச்சனமே, தேவ அன்பை விட்டு விலகும் போது என்ன வரும்? இடுக்கணும், போராட்டமும், நெருக்கமும், பாடுகளும், நிந்தைகளும், அவமானங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆகையால் தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் காட்டுகிற பாதையை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோமா? இல்லை ஆதியில் இருந்து அன்பை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோமா? அல்ல தேவ சித்தத்துக்கு எதிர்மாறாக பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோமா? அல்ல தேவனை பிரியமில்லாத பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறோமா? பாவ இருள் உங்களை அமுக்கி வைத்திருக்கிறதா?
மீளவே முடியாதபடி ஜப ஜீவியத்தில் எழும்பி விடாதபடிக்கு சத்துரு உங்களை அமுக்கி போட்டு கொண்டிருப்பான் என்றா இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறான். யோனாவை போல திசை மாறி போய் கொண்டிருக்கிற நீ கர்த்தரிடத்துல மறுபடியும் வா என்று சொல்லுகிறான். என்னிடத்துல மறுபடியும் வா, என்னிடத்துல மறுபடியும் நீ வரும்போது உனக்கு நிச்சயமா நான் ரட்சிப்பை உண்டு பண்ணுவேன். நான் நிச்சயமா உன்னை விடுவிப்பேன். எல்லா போராட்டத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன். தேவ அன்பை விட்டு தூரம் போக பார்க்காத. தேவ சமூகத்துல துணிகரமாய் பாவம் செய்யாத. தேவ சமூகத்தை விட்டு ஓட தூரித படாத. தேவ சமூகத்திலிருந்து அங்கும் இங்கு போகலாமோ என்ற ஆலோசனை பண்ணாத. உன் ஆலோசனைகளை கூட, உன் சிந்தனைகளை கூட, உங்கள் செயல்களை கூட யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? என் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? என் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உறைந்த பனி அவருடைய கரத்திலிருந்து வருகிறது. உறைந்த மாறிய மழை அவருடைய கரத்திலிருந்து பொழிகிறது. அவருடைய கைப்பிடிகளினால இந்த உலகத்தை அவருடைய கைப்பிடிக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, தேவனிடத்திலே கொஸ்டின் கேட்கவோ, தேவனிடத்திலே பெரிய ஏதோ கேள்விகளை கேட்டுக்கொண்டு இதற்கு பதில் வருமோ அதற்கு பதில் வருமோ என்று எதிர்பார்க்கிறதை விட்டுவிட்டு நாம் இருக்கிறது சரியா இருக்கிறோமா? தேவனுக்கு உண்மையா செயல்படுகிறோமா? கர்த்தருடைய பாதையில உண்மையா நடக்கிறோமா? கர்த்தர் காட்டுகிற பாதையில உண்மையா இருக்கிறோமா? கர்த்தர் செய்ய சொன்னதை செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லை கர்த்தர் செய்ய சொன்னதை செய்யாமல் இருக்கிறோமா என்று இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருங்க. ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை குறைப்பட்டிருப்பீர்கள் என்றா, ஏதோ காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டியது செய்யாமல் இருப்பீர்கள் என்றா, இன்றைக்கு உங்க பாதை கர்த்தரிடத்துல திருப்புவீர்கள் என்றா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வரும். 18 வருடமா தூக்கம் வராதபடி ஒரு சிறு வேதனையோடு புலம்பலோடு என் கண்கள்ல தூக்கமே இல்லையே, எத்தனை வருடமா நான் இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எத்தனை வருடங்களாக இந்த பாடுகளை கடந்து கொண்டிருக்கிறேன், எத்தனை வருடங்களா இந்த நோவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், என் கண்களில் தூக்கம் வரல, ஏன் என்று எனக்கே தெரியல என்று கதறி அழுது கொண்டிருக்கிற சகோதரியை பார்த்து என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய திட்டத்தை நீ செய்ய மறந்த, கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிர்மாறான காரியங்களை செய்தார், தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ பாதைகளை நடந்தார், கர்த்தர் மனம் போன போக்கில நீ போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் பல நேரம் உன்னை எச்சரித்தோ, நீ கர்த்தருடைய பாதையிலே உன்னை ஒப்பு கொடுக்க முடியாதபடி உன் இறுதி அலைமோதி கொண்டிருக்கிறது. உன் ஆத்துமாவிலே சஞ்சலம், உன் ஆத்துமாவிலே பலவீனம், உன் ஆத்துமாவிலே கொடூர பாவம், அந்த பாவத்தை விட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்பாய் என்றார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாய் என்றார். யோனாவை போல நான் கதறுகிறேன், யோனாவை போல நான் பிரயாசப்படுகிறேன், நான் போராடி கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில இன்றைக்கு விடுதலை வேணும், விடுதலை வருமா? எங்கி கர்த்தரை நான் நம்ப வேண்டி சொல்லுகிறதை விட்டு விட்டு உன்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் என்னை அர்ப்பணம் செய்கிறார். என் வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்று ஜெபிப்பா என்றால் உன் வாழ்க்கையில நிச்சயமா உனக்கு விடுதலை வரும். ஆகாருடைய கண்ணீரை கண்ட தகப்பன், ஆகாருடைய அலைச்சலை நோக்கி பார்த்த தகப்பன், ஆகாருடைய வனாந்தரத்தை நோக்கி பார்த்த தேவன் இதோ உன் வாசல் அண்டையில் வந்திருக்கிறார். அவருக்கு இடம் கொடு, அவரை உன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளு, அவரை உன் இருதயத்துல ஏற்றுக்கொள்ளு, அவரை உன் இருதயத்துக்குள்ளே வாஞ்சித்து அவரை ஏற்றுக்கொண்டு உன் சொந்த இரட்சகராக எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி கூப்பிடுவாய் என்றால் இன்றைக்கு உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறது. இன்றைக்கு உன்னுடைய மன பிரமிப்பை ஒரு விதமான பயத்தை கொண்டு வருகிறார். பொல்லாத பிசாசு குடும்பத்தை உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு அழிந்து போகிறது. உன் வாழ்க்கையில உன் வீட்டுல இருக்க முடியல, நீ கட்டின வீட்டுல குடியிருக்க முடியல, நீ கட்டின வீட்டுல வாசம் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? தேவனுக்காய் கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார். தேவ சித்தத்துக்கு எதிர்மாறாக புறம்பான அலங்கரிப்பை தேடிக் கொண்டிருக்கிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார். என் தேவனை கர்த்தர் சொல்லுகிறார், நீ உலகத்தோடு சேரக்கூடியவர்கள் அல்ல, நீங்கள் உலகத்தோடு அன்பு கூறக்கூடியவர்கள் அல்ல. தேவனை நோக்கி காத்திரு. நீ விரும்புகிறது கர்த்தரால வர, நீ எதிர்பார்க்கிறது கர்த்தரால வர, நீ நினைக்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தரால் வர. உன் பிள்ளையுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா உன்னை வந்து கிடைக்க, உன் பிள்ளையுடைய சமாதானம் உன் வாழ்க்கையில பெரிதா இருக்க. அந்த சமாதானத்தை பறிக்கும்படி நீ உன் வாழ்க்கையில இடம் கொடாத. முதலாவது நீ முழந்தால் படியிடு, முதலாவது தேவ சமூகத்தை நோக்கி பாரு, முதலாவது நீ ஜெபிக்கிறவளாய் மாறும்போது உன் பிள்ளைகள் பக்கத்துல முழந்தால் படியிடுவார்கள். உன் பிள்ளைகள் குடும்பத்துல ஒரு விளக்கை
போல உனக்காக ஒரு பிரகாசிக்கக்கூடிய சுடரை போல பிள்ளைகள் உன்னை சுற்றில ஒளிவ மர கன்றுகளை போல பந்தை சுற்றில ஒளிவ மர கன்றுகளை போல அவர்கள் உனக்கு முன்னே இருப்பார்கள். ஏன் பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்? ஏன் பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்? ஏன் பிள்ளைகளை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்? ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில இன்னும் நீ எடுக்காத முடிவு, இன்னும் நீ கர்த்தருக்காக ஒப்புதல் ஆகாத முடிவு, உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு இடம் கொடுக்காத நிமித்தம் உனக்குள்ள ஏதோ ஒரு பயம் கொண்டு இருந்து கொண்டே இருக்கிறது. இல்ல நான் என் பிள்ளை இப்படி ஆய்விடுமோ, என் பிள்ளை இப்படி ஆய்விடுமோ, என்னை விட்டு தூரம் போய்விடுமோ, இதோ படித்துக் கொண்டிருக்கிறார், வேலை பார்த்து கொண்டிருக்கிறான், என் பிள்ளை என்னை நேசிப்பானா, என் பிள்ளை என்னை நேசிப்பானா என்று கதறி கொண்டிருக்கிறாயே. அந்த பதட்டத்தை தேவ சமூகத்துல ஒப்பு கொடு. நிச்சயமா உன் பிள்ளை உன் பக்கத்துல வர, நிச்சயமா உன் பிள்ளை உன்னோடு ஜெபிக்க, நிச்சயமா உன் பிள்ளை உன்னை வந்து அம்மா என்று கூப்பிட, அம்மா என்று கூப்பிடல என்று கதறி கொண்டிருக்கிறாய் அல்லவா? இத்தனை மாதம் நான் சுமந்து பெற்றேன், என் பிள்ளை அம்மா என்று கூப்பிடலை என்று. ஏன் தெரியுமா? தேவ அன்பை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்யல, கர்த்தருடைய அழைப்புல தீர்மானம் பண்ணினார், கர்த்தருக்காய் ஒப்பு கொடுத்தார், அதுல உன்னால நிற்க முடியல. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எடுத்துக்கொண்ட தீர்மானத்துல உறுதியாடு, கர்த்தருக்குள்ள உண்மையாயிரு, கர்த்தருக்காக உண்மையை ஓடு. உனக்குள் வருகிற நிந்தை பாராத, சுற்றுமுற்றும் பாராத, சூழ்நிலைகளை பாராத, உன் கண்கள் நேராய் நோக்க கட்டுவது, என் தேவனை நோக்கி பாரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு கர்த்தர் பதிலை கொடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். வீடு வைத்து 6 வருடம் ஆகிவிட்டது. ஆனா என் குடும்பத்தார் எல்லாரும் வீடு உனக்கு தர மாட்டேன், இது என்னுடைய மகனுக்கு வேண்டும், இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, இவ்வளவு செலவழித்தேன், எனக்கு இந்த வீடு இல்லாதபடிக்கு என் பெற்றோர்கள் என் குடும்பம் என்னை துரத்தி விட்டு இருக்கிறது. நான் 2 பிள்ளைகளோடு வழியில அலைமோதி கொண்டிருக்கிறேன், 2 குழந்தைகளோடு எங்கு போவதற்கு என்று வழி தெரியாதபடி திசை தடுமாறி கொண்டிருக்கிறேன் என்று அழுது கொண்டிருக்கிற குடும்பமே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தருக்காக பல தீர்மானம் எடுத்தாய், அதுல சரியா நின்னாய், அதற்குரிய பலன் நிச்சயமா உனக்கு கொடுப்பேன். கர்த்தருக்காக நீ செலவழித்த ஒவ்வொரு நேரத்தையும் நான் உன் கரத்துல கொடுப்பேன், அதற்குரிய பிரதிபலனை நிச்சயமா நான் உனக்கு கொடுப்பேன். எத்தனையோ நேரம் யோனாவை போல வழி தடுமாறி போக வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில வந்த போதெல்லாம் கர்த்தருடைய அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன், என்னை கொன்று போட்டாலும் கர்த்தருடைய பாதத்துல உண்மையா நிற்பேன் என்று நீ வடித்த கண்ணீருக்கு பதில் இல்லாமல் போயிடுமோ? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த குடும்பம் உன்னை துரத்தினதோ, எந்த குடும்பம் நீ எனக்கு பிள்ளையே இல்லை என்று சொன்னதோ, எந்த குடும்பம் நீ எனக்கு வேண்டாம் என்று சொன்னதோ, அதே குடும்பத்தார் மத்தியில உன் தலை நிமிர பண்ண போகிற, அதே குடும்பத்தார் மத்தியில உன்னை பிரகாசிக்க பண்ண போற. எந்த வீடை இழந்தேன் என்று நீ நினைத்து கதறி கொண்டிருக்கிறாயோ, அதே வீட்டையும் அதற்கு ஈடாக இன்னும் அதிகமா நான் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிக்கும்படிக்கு கர்த்தர் உனக்காக வழிவாசலை திறந்து கொடுக்க போகிறார். எந்த பணம் இல்லையே, ஒரு நயா காசு கூட கையில இல்ல, எப்படி இவைகளெல்லாம் சாத்தியமாக? நிச்சயமாய் சாத்தியமாக. என் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று என் தேவன் வாக்கு கொடுக்கிறார். சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். எந்த சத்துருவினால் இச்சகம் பேசப்பட்டாயோ, அதே சத்துருக்கள் முன்னே உனக்கு வளர்ச்சியை உண்டு பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தை கேட்கும் என்று நினைக்கவில்லை என்ற அழுது கொண்டிருக்கிற குடும்பமே, கர்த்தர் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டார்? தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவருடைய சொந்த சனமா தெரிந்தெடுத்தார் என்றா உனக்காக எனக்காக கர்த்தர் என்ன எங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆகையால் தேவ சனமே, இன்றைக்கு தேவ சமூகத்துல உன்னை ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கை சீர்படும், உன் வாழ்க்கை ஸ்திரப்படும். எங்களை உடைந்து போன எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்றா உடைந்து போன உங்க குடும்பத்தை கர்த்தர் இன்றை கட்ட விரும்புகிறார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க குடும்பத்தை உயர்த்த விரும்புகிறார். பின்னானவைகளை பாராத, வந்த பாதை நோக்கி பாராது. என் தேவன் வைத்திருக்கிற ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்துக்கு நேர நான் போகிறேன். என் வாழியை கர்த்தருக்கு நேர ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு அவர் பின்னாலே போ. கர்த்தர் வழக்கை நீக்கி உனக்குரிய ஆசீர்வாதத்தை
நிச்சயமா உனக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உனக்கு கொடுத்திருக்கிற 2 பிள்ளைகள் நிமித்தம் உனக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். 2 பிள்ளைகளை கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவார்கள். முடி பரியந்தமும் கர்த்தருக்காய் நிற்பார். கர்த்தருக்கு ஒரு பயன்படக்கூடிய குடும்பமா உன்னை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிற பிள்ளைகளை குறித்து பயப்படாது, ஐயப்படாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. நிச்சயமா அவர் உன்னை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தகப்பன, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஒரு ஜனம் கூட அப்படி வழி தவறி போய்விடாதபடி கர்த்தாவே உம்முடைய பாதையில் நடக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரு கர்த்தாவே தேவச்சனமே அத்தனை பேரும் தேவ அன்பை விட்டு பிரியாதபடிக்கு எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் தேவ அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அப்பாவுடைய பாதத்துல உறுதியை பற்றி பிடிப்பீர்கள் என்றால் உங்களுடைய சிறையிருப்பு நிச்சயமாக மாறும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தால் யார் வழி தவறி போனார்கள் பார்ப்போமா? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. தேவச்சனமே, இப்படிதான் என் வாழ்க்கை முடிந்து போயிட்டா, இவ்வளவுதானே என் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி அல்ல. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற தேவன். உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை தருகிற தேவன். இவ்வளவுதான் என்று நீங்க முடிவு பண்ணாதீங்க. கர்த்தர் இதற்கு மேலாக பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் நினைவுகளை பார்க்கலாம். அவர் நினைவு மிகவும் பெரிதா இருக்கிறது. மிகவும் அது உங்கள் மீது அதிக நினைவு உடையவரா இருக்கிறார். ஆக நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அது தடையில்லாதபடிக்கு நிச்சயம் அவர் செய்வார். உங்களை நிச்சயம் உயர்த்துவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய பாதையில அங்கேயும் இங்கே சாயாதபடிக்கு, 2 கால் வச்சு குந்தி நடக்காதபடிக்கு அப்பாவுடைய பாதம் ஒன்றே போதும் என்று அவர் காட்டுகிற பாதையில நடப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டு. யோனா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டிய யோனா, ஆனா ஒரு அன்பான யோனா தான். அப்படின்னா கர்த்தருடைய ஊழியத்தை நல்லதா செய்து வந்த யோனாவுக்கு திடீர் மாற்றம் ஏன்? கர்த்தருடைய பாதையை மாறி எங்க போகிறான்? கர்த்தர் எங்கே போக சொல்லுகிறார்? நினிவேக்கு போக சொல்லுகிறார். இவன் பாதை மாறி எங்க போகிறான்? தர்சீசு போகிறான். ஏன்னா நினிவே ஜனங்கள் வந்து மிகவும் முரட்டாட்டமான ஜனங்கள். நினிவே ஜனங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுக்க மாட்டார்கள். என்னதான் பேசினாலும் அவர்கள் ஒரு முரட்டு குணம் உடையவர்களா இருந்தது நிமித்தம் இவனுக்கு நினிவேக்கு போறதுக்கு மனதில்லாதவனாக எங்கே புறப்பட்டு போகிறான்? தர்சீசுக்கு புறப்பட்டு போகிறான். இந்த நினிவா பட்டணத்துக்கு போக வேண்டிய யோனா ஏன் திசை மாறி போகணும்? அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம் வந்தது. அவனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்தது. அவனுடைய வாழ்க்கையில என்ன வந்தது? போராட்டங்கள் வந்தது. ஆகையால் தேவச்சனமே, யோனா நினிவேக்கு தர்சீசு போனா அங்க என்ன நடந்தது தெரியுமா? அவனை எல்லாரும் கப்பல் போகும்போது அங்க பெரிய கொந்தளிப்பு வந்தது, பெரிய பெருங்காற்று வந்தது. ஏனென்றால் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு அவன் சென்றது நிமித்தம் அவன் மிகவும் போராட்டத்துக்குள்ளே தள்ளப்பட்டவனாக காணப்பட்டான். அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்துக்கு எதிர்மாறாய் செய்கிறது நிமித்தம், தேவ சித்தத்துக்கு எதிர்மாறாய் நடக்கிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில பெருங்காற்று வீசுகிறது, போராட்டங்கள் வருகிறது, மனிதனால் கொந்தளிப்புகள் வருகிறது, மனிதனால் பிரச்சனைகள் வருகிறது. இந்த பிரச்சனைகளை நம்மளால சகிக்கவே முடியல. இதே போல அங்க சீட்டை போட்டு பார்க்கும்போது என்ன வருகிறது? எல்லா சீட்லயும் யோனாவுடைய பேர் வருகிறது. இன்னைக்கு தேவச்சனமே, இந்த பிரச்சனை எதனால, இந்த போராட்டம் எதனால என்று அந்த ஜனங்கள் சீட்டு போட்டு பார்க்கிற வேலையில தான் என்ன வருகிறது? யோனாவுடைய பேர் வருகிறது. அப்பொழுது யோனா என்ன சொல்லுகிறான்? என்ன கடல்ல தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லுகிறான். இப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ அன்பை விட்டு தூரம் போகிறது நிமித்தம், தேவ சமூகத்தை விட்டு ஓட நினைக்கிறது நிமித்தம், தேவ சமூகத்துல சமாதானம் கிடைக்கலையே, ஜனங்கள் எங்களுக்கு எதிர்மாற பேசுகிறார்களே,
நாங்கள் சொல்லுகிறதை யாரை காது கொடுத்து கேட்கலையே, எல்லாம் முரட்டு குணம் உடையவர்களா இருக்கிறார்களே, எல்லாம் மிருக குணமுடைய ஜனங்களா இருக்கிறார்களே, இவர்களால எப்படி என்ன பேச முடியும், இவர்களோடு என்னால எப்படி உறவாட முடியும் என்று சொல்லி பல பேர் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த சமூகத்தை விட்டு, அந்த வீட்டை விட்டு, அந்த அவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு ஓடும்படி துரிதப்படுகிறார்கள். அவருடைய பிரயாசத்தின் பலனாக என்ன செய்கிறார்கள், பெரும் காற்றுக்கு இரையாகிறார்கள், பெரிய கொந்தளிப்புக்கு இரையாகிறார்கள். இப்படிப்பட்ட போராட்டங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும் என்று தெரியாதவர்களாகவே அவர்களாகவே போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். தேவ அன்பு உண்மை, ஜபம் உண்மை, துதிக்கிற உண்மை, தேவ வேத வசனம் வாசிக்கிற உண்மை, கர்த்தரோடு இருக்கிற உண்மை, கர்த்தருக்காக மணி நேரத்தை செலவழிக்கிற உண்மை. ஆனா அந்த உண்மை எப்படிப்பட்டதா இருக்கிறது, எல்லா பேர் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறது. ஜபிக்கிறோமே அது ஒரு பெருமை தானே, துதிக்கிறோமே அது ஒரு பெருமை தானே என்று சொல்லி அந்த பெருமை காலத்துக்குள்ளே தள்ளப்படுகிறோமே தவிர, கர்த்தராகிய இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய பாதையில நான் நடக்கணும், அவருடைய வழியில நான் நடக்கணும், அவர் சொல்லுகிறதை நான் கேட்கணும், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், கர்த்தருடைய வழியில நான் நடக்கணும், அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிறத நினைக்கிறதை விட்டு விட்டு மனிதனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோம். மனிதர்கள் மூலம் ஒரு யோசனை வருகிறது, இது நல்ல யோசனை தானே, இதுல போய் பார்ப்போம் என்று சொல்லி நாமளே பல காரியத்துல என்ன செய்கிறோம், சிக்குண்டவர்களாய் போய் விடுகிறோம். பல காரியங்களை நாமே என்ன செய்கிறோம், தள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இதனாலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகுந்த வேதனை வருகிறது, மிகவும் பிரச்சனைகள் வருகிறது, மிகவும் கஷ்டங்கள் வருகிறது. சகிக்க கூடாத ஒரு பாரம் யோபு சொல்லுகிறான், என்னால தாங்க கூடாத பாரம் ஆயிற்று என்று யோபு பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறான் தேவ ஜனமே. அதே போல தாங்க கூடாத ஒரு பாரம், தேவ சித்தத்தை மீறுகிறது நிமித்தம் பலவீனங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், கவலைகள், கடன் பிரச்சனைகள், கஷ்டங்கள், இப்படியாக பல போராட்டங்களுக்கு நாம் அடிமையாகிறோம். அப்பொழுதுதான் சிந்திக்கிறோம், ஓ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாதை என்னை காட்டினாரே, அவர் இந்த பாதையில நடக்க சொன்னாரே, இந்த வழி எனக்கு காண்பித்தாரே, என் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொன்னாரே, நான் கர்த்தரை கீழ்ப்படியாமல் போகணுமே என்று அப்பொழுதுதான் நாம் சிந்திக்கிறோம், அப்பொழுதுதான் வேதனை படுகிறோம். எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் இது என்னாலே தான் நடந்தது, இது என்னாலதான் நடந்தது என்று கதறி கொண்டிருக்கிறோம். அதே போலதான் யோனா சொல்லுகிறோம், இந்த கொந்தளிப்பு எதனால் வருகிறது தெரியுமா, இந்த பெருங்காற்று எதனால் வருகிறது தெரியுமா, நான் கர்த்தருடைய வார்த்தை மீறி வந்தது நிமித்தம் என்னை எல்லோரும் கடல்ல தூக்கி போடுங்கள் என்று சொல்லி அவனே சரணடைகிறான், அவனே ஒப்பு கொண்டிருக்கிறான். என்ன செய்கிறார்கள் பாருங்க, யோனாவை உடனடியாக கடல்ல தூக்கி போடுகிறார்கள். அங்க என்ன நடக்கிறது, பெருங்காற்று கொந்தளிப்பு எல்லாம் அடங்கி போகிறது, எல்லாம் அமர்ந்து போகிறது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அந்த மீனின் வயிற்றுல யோனா என்ன செய்தான், சிக்கி கொண்டான். இன்றைக்கு அதே போலதான் பாதை தெரியாதவர்களாக போய் எங்க சிக்கி கொள்ளுகிறோம், வேண்டாத பாவத்துக்குள்ளேயும் அடிமைத்தனத்துக்குள்ளேயும் நாச மோசங்களுக்குள்ளேயும் சிக்கி கொண்டு மீள முடியாதவர்களாக தவித்து கொண்டிருக்கிறோம். மீளவே முடியல, பிரயாசப்படுகிறோம். ஏன் தெரியுமா, மீன் கரையில கொண்டு கக்கினா தானே யோனாவுக்கு விடுதலை, மீன் கரையில கொண்டு கக்கினா தானே யோனா வெற்றி பெறுவான். ஆனா மீனு கக்கணுமே. அதே போல சில மனிதர்கள் பாவத்துக்குள்ள விழுந்து 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 மீள முடியாதவர்களாக, திணிக்கப்பட்டவர்களாக, வேதனைப்பட்டவர்களாக, குற்றுயிரோடு வாழ்ந்து என்ன பலன் என்று சொல்லி வேதனையோடு அழுகையோடு என்ன வந்தாலும் இந்த பாவத்தை விட முடியலே, இந்த பாவத்திலிருந்து ஜெயம் இல்லையே, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஜெயம் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு ஜெயம் இல்லையே, நான் இப்படி ஒரு பாவ படியில சிக்கப்பட்டு போயிட்டேனே என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு தேவ ஜனமே. அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா, எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்பீர்களா தேவ ஜனமே. எங்க கர்த்தருடைய கரத்துல நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில விடுதலை வரும். மீன் கர்த்தர் கட்டளையிட்டது மாத்திரமல்ல, அங்க என்ன நடக்கிறது, 3ஆவது நாள் என்ன நடக்கிறது, மீன் அந்த கரையில யோனாவை கக்கி வாந்தி பண்ணி போடுகிறது. இன்றைக்கு தேவச்சனமே, கர்த்தர் சத்துருவை கையில நம்மை ஒப்பு கொடுப்பார், உண்மைதான். ஆனா நீடிய நாட்களா அல்ல, நீடிய காலத்துக்கு அல்ல. கர்த்தருடைய போராட்டம் கொஞ்ச காலம், சத்துருடைய போராட்டம் கொஞ்ச நாட்கள். அந்த நாட்களுக்குள்ள கர்த்தர் நம்மை விடுவித்து மறுபடி பிரகாசிக்க பண்ணி, மறுபடி சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை தலை நிமிர்ந்து பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் இந்த வெட்கத்தை கண்டு, இந்த
போராட்டத்தை கண்டு பாவத்துல விழுந்து விட்டேன் என்று கதறுகிறதை விட்டு என் பாவத்தை மன்னிக்கிற ஒருவர் உண்டா, பரிசுத்த தேவன் ஒருவர் உண்டா என்று சொல்லி பரிசுத்த தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றா நிச்சயமா உங்க வாழ்க்கையில விடுதலை வரும். யோனா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கலாம். யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டா இருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை. தேவச்சனமே, யோனா ஒரு இடத்துல போய் படுத்து நித்திரை செய்ய போகிறான் பாருங்க. அவனுக்கு ஒரு தலையணிக்கு பதிலாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு ஆமணக்கு செடியை ஓங்கி வளரும்படி செய்கிறாரு. இவன் படுக்கும் போது என்னாச்சு, நல்ல தலைகடி போல நல்ல ஒரு அந்த செடியை பார்க்கும்போது அவனு அந்த செடிக்கு மேல அவ்வளவு ஒரு வாஞ்ச, அவன் அவ்வளவு அதிகமா அந்த செடியை நேசிக்கிறான். ஆனா இவன் எதன் மேல பற்றுதலா இருக்கிறான் என்று கர்த்தர் அறிந்து ஒரே நாள் அந்த ஆமணக்கு செடியை பட்டு போக பண்ணினார். இன்றைக்கு தேவச்சனமே, உங்கள் நம்பிக்கை மனுஷன் மேல இருக்கிறதா, உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிறதா என்று நீங்க சற்று ஆராய்ந்து தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் மனுஷனிடத்தில் போனா மீண்டும் மீண்டும் அழிவு. கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உருக்கமா இறங்கி உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவச்சனமே, நீங்கள் வழி இடறி போய்விடாதபடி, வழி பிசகி போய்விடாதபடி தேவ சமூகத்துல கர்த்தர் காட்டு பாதையில நின்று கர்த்தாவே மனம் இறங்கும் என்று கதறி கூப்பிடுவீர்கள் என்றால், நான் பாவம் செய்தேப்பா, நான் நோக செய்தேனப்பா, என் வாழ்க்கையில மறுபடி இறங்கி மாறும் என்று சொல்லி தேவ சமூகத்துல சாஷ்டாங்கமா விழுந்து கிடப்பீர்கள் என்றால் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமை உடையவரா இருக்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிற நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் முழந்தால் படிட்டு ஜெபிக்கலாமே. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, மரண நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு கொடிய வியாதி, இந்த வியாதி என் மகனை மிகவும் அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. ஐயோ, பணம் 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 என்று மருத்துவரிட செலவழித்து விட்டு ஒன்று கிடைக்கவா, நான் தேவ சித்தத்தை மீறினது நிமித்தமா இந்த போராட்டம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தாயாரே, கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறான், இயேசுவர் ரத்தம் மகன் மீது தெளிக்கப்படுகிறது, அவன் மறுபடியும் ஜீவனை பெறுகிறான். அவனை கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொடுக்கிறான். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு விடுதலை கொடுக்கிறான். இன்றைக்கு கர்த்தரிடத்துல உன்னை ஒப்பு கொடு. நான் வாழ்நாள் எல்லாம் கர்த்தருக்காய் சேவிப்பேன் என்று உன் குடும்பத்தோடு ஒப்பு கொடு. கர்த்தர் உனக்காய் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தாவே அற்புதத்தை செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் விடுதலை கொடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க, குடும்ப பிரிவினையிலிருந்து விடுதலை கொடுங்க. ஆமான் வெட்டின குழியில் ஆமானே விழணும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எந்த பாதையை வைத்திருக்கீங்களோ அந்த பாதையில தம்முடைய பிள்ளைகள் நடக்கும்படி நீர் கொடுக்கிற கிருபை ஸ்தோத்திரம். அப்போடைய கரத்துல அத்தனை குடும்பங்களை ஒப்பு கொண்டிருக்கிறோம். கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளும். வியாதி போராட்டங்கள் பலவீனங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.